டிஎம்கேக்கு தான் ஃபேவரா இருக்குன்ற மாதிரி ஒரு சூழல் இருந்ததுன்னா, சோசியல் மீடியால நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறவங்களா இருக்கான்னு சொல்லி திமுக தரப்புல இருந்துமே நிறைய ஒரு தோல்வியை ஒப்புக்கொண்ட மாதிரியான ஒரு சூழல்ல அவங்களோட கருத்துக்கள்லாம் பகிரப்படுது. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஈவன் உங்க வீடியோ கூட பகிரப்பட்டிருந்தது. நீங்க இப்ப பேசுனதா இல்ல முன்னர் பேசுனதான்னு தெரியல. இவிஎம் தான் அதுக்கெல்லாம் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவிஎம்ல டேம்பர் பண்ணி இந்த வெற்றியை செய்ய வச்சு நான் வந்து என்ன போட்டேன்னா, ரிசல்ட் இப்படிதான் வரும்லாம் நான் சொல்லலை. ஆனா எனக்கு என்னமோ விஜய்க்கு கொடுக்கின்ற ஹைப் தொடக்கத்தில இருந்தே நான் வந்து வலதுசாரிகள் விஜய் வரணும்னு விரும்புறாங்க. அதை நான் முழுசா நம்புறேன். பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இந்த 2 திராவிட கட்சியை அழிக்கணும். இங்கே தேசியமும் கிடையாது, இந்துத்துவமும் கிடையாது. திராவிடமும் சமூக நீதி தான் தமிழ்நாட்டில் இருக்குது. பிற்படுத்தப்பட்டவனும் ஒடுக்கப்பட்டவனும் படிக்கிறான். அது சனாதன வர்ணாசிரமத்துக்கு எதிரானது, டெல்லி ஆதிக்கத்துக்கு எதிரான தமிழ்நாடு. அதை உடைக்க அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கோடம்பாக்கத்துலேருந்து யாரையா கொண்டு வரணும். அப்போ விஜய் மாதிரி ஒருவர், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் விஜய். அவர் ஒரு மைனாரிட்டி. வாங்க உங்கள் கொள்கையை பேசிய, உங்கள் திராவிட கொள்கையை பேசிய உங்களை அழிக்க நாங்கள் ஆள் கொண்டு வரோம். பிராமணனை கொண்டு வந்தால் தானே திட்டுவனி. நாங்கள் உங்களை மாதிரியே கருப்பாக ஒரு திராவிட மரபை சேர்ந்த பெரியாரெல்லாம் ஏற்றுக்கிறேன்னு சொல்ல வைக்கிற ஒரு ஆளை வச்சு அழிக்க வைக்கிறவங்க. அந்த யுக்திகளை ஆர்எஸ்எஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வெற்றி தான் முக்கியம். எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறது அவங்க நோக்கம். நியாயம் அறம்ங்கிறது அவங்க இது கிடையாது. அவங்களுக்கு வந்து சாமதான பேன தண்டம் தான் அர்த்த சாஸ்திரத்திலேருந்து அவங்களோடது. நான் உறுதியாக நம்புகிறேன், பாஜகவினர் வலதுசாரியினருக்கு அதிமுகலாம் ஒரு மேட்டரே கிடையாது. விஜய் வரணும், அதிமுக காலி ஆகணும், அந்த இடத்துல பாஜக வரணும், இல்லைன்னா விஜய் வரணும். திமுக வெர்சஸ் அப்படின்னு கொண்டு வரணுங்கிறது தான் நோக்கம். இது நான் தொடர்ச்சியாக பேசிட்டு வரேன். அந்த அடிப்படையில் தான் என்னுடைய வீடியோவே போட்டேன். நான் என்ன போட்டேன்னா, இவிஎம் கடந்த காலத்தில் பண்ணுது. பொன்ராஜ் சார் அவர்களும் ஐயநாதன் அவர்களும் இதை விளக்கியே என்னெல்லாம் நடக்குதுன்னு போட்டிருந்தாங்க. ஹரியானாவில், பீகாரில், மகாராஷ்டிராவில் தான் மெயின் கோஸ்ட் ஓட்டுன்னு மம்தா பானர்ஜி சொன்னதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்டாக நான் சொன்னேன். நான் சொன்னது எதுவுமே நான் ஆய்வு செஞ்ச கருத்து கிடையாது. அவர்கள் சொன்னது டெக்னிக்கலாக ஐயநாதன் சாருக்கு போன்றவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணது சொன்னேன். தமிழ்நாட்டில் அவங்க செய்யறது இல்லை. ஏன்னா பிஜேபி இவிஎம் மூலமாக இத்தனை சீட்டு ஜெயிக்குதுன்னு சொன்னால் பார்க்கவே அவனு நம்ப மாட்டான். 1000 விளக்கில் பிஜேபி ஜெயிக்குது, டெல்டா பகுதியில் பிஜேபி ஜெயிக்குது நம்ப. ஆனால் விஜய் ஜெயிப்பாருன்னு சொன்னால் நம்பக்கூடிய விஷயத்தை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. விஜய்க்கு ஓட்டு போடலாம். விஜய்க்கு கிறிஸ்டின் ஓட்டுகளும், தலித் ஓட்டுகளும், முஸ்லீம் ஓட்டுகளும், இது 3மே பிஜேபிக்கு விழாது. அப்போ விஜய்ங்கிற ஒரு பிம்பத்தையும் இதையும் நம்ம ஈக்குவல் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாமா அப்படின்னு அவங்க திட்டமிடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இது நான் விஜய்க்கு பின்னால பிஜேபி இருக்காங்க, இல்ல ஆர்எஸ்எஸ் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? விஜய் வந்தால் பாஜக தான் கட்சியை நடத்தும். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. விஜய் எல்லாம் ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு, சிடி நிர்மல்குமார் இருக்கிறாரு, பொலிட்டிக்கலான ஆட்களான புசியாந்து போனவங்க இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரே தகுதி என்ன, எங்களுக்கு எந்த அரசியலும் தெரியாதுங்கிறது தான் அவங்களுடைய தகுதி. நான் திராவிட இயக்க சிந்தனையாளர், நான் அண்ணாவுடைய பாரம்பரியம் அப்படி எதுவுமே கிடையாது, இந்துத்துவமும் கிடையாது. இப்போ விஜய் ஒரு இந்துத்துவவாதின்னு சொல்ல, ஆனால் இந்துத்துவவாதின்னு கைப்பாவையாக தான் இருப்பாங்க. பொலிட்டிக்கலாக இருக்கிற ஒரு நபர் இயல்பாகவே வலதுசாரியாக தான் இருப்பாங்க. அந்த கமலஹாசன்லாம் சென்ட்ரிக்னு சொன்னார்ல, நான் அப்போ இருந்து சொல்கிறேன், கமலஹாசன் வலதுசாரி தான், கமலஹாசன் ஒரு முதலாளித்துவவாதி தான், அவர் இடதுசாரி கிடையாது. இந்த மையம் சொல்கிறதே ஊரை ஏமாத்துற வேலைன்னு. விஜயும் அப்படிதான். விஜய்க்கு பொலிட்டிக்கல், ஆனால் கமலஹாசனுக்கு ஒரு அரசியல் உண்டு. அவர் வந்து ஒரு திராவிட இயக்க எதிர்ப்பு பாரம்பரியத்தில் பாலச்சந்தர் ஃபார்முலா வந்தவர் தான். இன்னைக்கு அவர் என்னவா இருக்கலாம், அது நமக்கு தேவை கிடையாது. ஆனால் விஜய்க்கு அப்படி ஒரு அரசியல்லாம் கிடையாது. திட்டமிட்டு திராவிட இயக்கத்தை அழிக்கணும், பெரியார், அவருக்கு எந்த அரசியலுமே தெரியாது. 53 வயசு வரையும் அவர் கூட இருக்கிற புசியானதுக்கும் தெரியாது. ஆனால் ஆதவ அர்ஜுனா வந்து அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக மீடியேட்டரான விஷயமா தான் இருக்கார். திமுகவில் அங்கே அந்த மாதிரியான நபராக தான் இருக்கார். அதனால் அவரெல்லாம் எளிமையாக பாஜகவின் நபராக மாறி விடுவாங்க, கட்சியவே கைது பண்ணிக்குவாங்க. பாஜக எந்த மாநிலத்தில் அவங்களுடைய சொந்த செல்வாக்கில் ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த மாநிலத்திலையும் சொந்த செல்வாக்கு கிடையாது. திரிணாமுல் காங்கிரஸை உடைக்கணும், அஜித் பவார் கட்சியை, சரத்பவார் கட்சியை உடைக்கணும், உத்தவ் தாக்கரே கட்சியை உடைக்கணும், அஸ்ஸாமில் காங்கிரஸ் முதலமைச்சரை உடைச்சு கூழ் எடுக்கணும். தமிழ்நாட்டில் அதை செய்ய முடியல. அது செந்தில் பாலாஜியை வச்சு ட்ரை பண்ணாங்க, நேரு வச்சு ட்ரை பண்ணாங்க, பொன்முடியை வச்சு ட்ரை பண்ணுறாங்க, ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சியவே கிட்டத்தட்ட அவங்க பிடிஎம்மாக மாற்றிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அது பண்ண முடியல, தமிழ்நாட்டுடைய பேட்டர்னுக்கு. அப்போ இந்த பேட்டர்ன் என்ன? அப்போ பிஜேபி பேட்டர்ன் எடுபடாது. அப்போ தாவேகா இந்த மாதிரி ஒரு நடிகர் கட்சியின் மூலமா இவ்வளவு பெரிய க்ரௌடு வருது, பொலிட்டிக்கலா இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னா அதை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் நான் சந்தேகப்பட்டு அதை போட்டேன். அதனுடைய இது வந்து இப்ப திமுக தோக்க போது தாவேகா வர இந்த சூழல்ல அந்த மாதிரியான வீடியோக்கள் வெளியே வர்றது, அது பார்வை வந்து அப்படித்தானே புரிஞ்சு கொள்ளப்படும். இப்ப வந்து இவங்க வந்து தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க, திமுக தரப்புல, திமுக ஆதரவு தரப்பு எல்லாமே தோல்வி தரப்பு தாவேகா வெற்றி பெறும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி இப்படி எல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு எச்சரிக்கை தானே. ஏன் தேனி தொகுதியில ஓபிஎஸ் பையனுக்கு பெட்டி மாத்தினாங்கிற ஒரு செய்தி அந்த மக்களவையில் வந்தது இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இவங்க செய்ய மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள 30% அதிகமாக பதிவாயிருக்கு. ஆனால் சிசிடிவியில் பார்த்தா அத்தனை பேர் வரலைங்கிறாங்க. இப்போ வரையும் அதுக்கான ஆதாரம் வரலையே. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள எலெக்ஷன் தில்லுமுள்ளுலாம் நடக்கலன்னு சொல்ல முடியாது. அப்பாவு கேஸ் என்னாச்சு?
அப்பாவு கேஸ் என்னாச்சு, ஓபிஎஸ் ஆதரவு கேஸ் என்னாச்சு, டிடிவி தினகரனுடைய எம்எல்ஏக்கள் அவங்கள எப்படி பண்ணாங்க, அவை பெரும்பான்மை பார்த்தாங்களா, அறுதி பெரும்பான்மை பார்த்தாங்களா, ஃப்ளோர் டெஸ்ட் எப்படி எடுத்தாங்க, சபாநாயகர் தனபால் எப்படி நடந்துக்கிட்டாரு. இப்ப கூட கேட்டாரு சபாநாயகர் தனபால், உங்களுக்கு எல்லாத்துலயும் நாங்க ஆதரவா இருந்தேன்னு கேட்டாரு, எனக்கு சீட்டு வேணுமான்னு கூட கேட்கலையே வருத்தப்பட்டார். எப்படி இருந்தே உங்களுக்கு சப்போர்ட்டா அப்படின்ட்டாரு. அப்ப எந்த அளவுக்கு அந்த நேரத்துல கோர்ட்டு தீர்ப்பு கர்நாடகால ஒரு மாதிரி இருக்கு, இங்க ஒரு மாதிரி இருக்கு. அப்ப அவங்க நினைச்சா அதை மாத்திக்கலாம். சபாநாயகர் அதிகாரமா, நீதிமன்றம் தலையிடலாமா அப்படின்னு ஏகப்பட்ட உங்களுக்கு பொலிட்டிக்கல் லீகல் இன்டர்பிரேஷன்லாம் ஓடிச்சு. கடைசியில பிஜேபி நினைச்ச ஆட்கள் தானே சசிகலாவை வந்து அவங்கள தேர்ந்தெடுத்துட்டாங்க. சசிகலா தானே சார் முதலமைச்சர் ஆகிக்கணும். சசிகலா அவங்க எம்எல்ஏக்கள் மதுசூதனன் தள்ளாத வயசுல கையை பிடிச்சு அம்மா நீங்க தான் நாட்டுக்குன்னு சொன்னாங்க, பொன்னையன் கையை பிடிச்சு கெஞ்சினாரு. அப்புறம் எப்படி சார் எடப்பாடி வர வரையும் வெயிட் பண்ணாங்க? அவங்க ஜெயிலுக்கு போற வரையும் வித்யாசாகரங்கிற ஆளுநர் மகாராஷ்டிரால போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு பொறுப்பு ஆளுநர். இப்பயும் தமிழ்நாட்டுல பொறுப்பாளுநர் தான் இருக்கிறாங்க. அதனால நான் சொல்றது அதுல எதுவும் குறிப்பிட திட்டம் எதுவும் இருக்குமா? பொறுப்பாளர் ஏன் போட்டிருக்காங்க? இவங்க பொறுப்பாளர் வித்யாசாகராவை போட்ட போது தானே சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்புனது வரையும் நீங்க வெயிட் பண்ணீங்க சார். பாஜக இதை நான் சொல்றது வந்து லீகலா இப்பெல்லாம் நடக்கக்கூடாது. ஆனா இவங்க லீகலுக்கு புறனாக தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா மாநிலத்திலையும் அதானே பண்றாங்க. தமிழ்நாட்டில் தான் அவங்க குறைவா பண்றாங்க பாஜக தில்லுமுள்ளு. அப்படி இருக்கும்போது நான் வந்து அந்த சந்தேகத்தை வெளிப்படுத்தினேன். எலெக்ஷன்லாம் முடிஞ்சது, போலிங் முடிஞ்ச உடனே என்ன சொல்றாங்க, ஹங் அசம்பிளி வரும், தொங்கு சட்டசபை வரும், தொங்கு சட்டசபை வருங்கிறாங்க. கரெக்டா போலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குறாங்க சார். ஊடகத்துல உட்கார்ந்து அப்படி ஒரு ஒரு 2-3 விதமான பார்வைகள் வைக்கப்படுது. மைண்ட் செட்டை உருவாக்குறதெல்லாம் 4ஆம் தேதி வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் யாரும் எதுவுமே பண்ண போது இல்லையே. சி இந்த இவிஎம் இந்த மைண்ட் செட்டை உருவாக்கி என்ன சாதிக்க போறாங்க? ஒண்ணும் இல்ல. சி இவிஎம் டேம்பரிங்கிறதெல்லாம் அவங்க ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணாங்கன்னா அந்த மைண்ட் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றது தானே அது. இல்ல சொல்றேன். இல்ல அப்படி நடக்கும் நான் சொல்லல. அப்படிலாம் நடக்க கூடாது. எச்சரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா இவங்க ஏற்கனவே இவங்களுடைய ஹிஸ்டரி அப்படியா இருக்கு.